Hello friends, welcome to ViviSKitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான தேங்காய் சட்னி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கான தேவையான பொருள்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு தேங்காய் துருவி வச்சிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு பெருங்காயத்தூள், பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு தண்ணி. இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த காஞ்ச மிளகாயும் இதை சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போது சட்னி தாளிக்கிறதுக்காக சின்ன கடாயில் லைட்டாக ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம தாளித்ததை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம விவிஸ் கிச்சன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.